ஃப்ரிட்ஜ் எதுக்கு வச்சுக்கணும்? எனக்கு வந்து சம்பாதிச்சு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குற வசதி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி அதை காலியாக வச்சு உள்ளே வேணால் தண்ணி ஐஸ் வாட்டர் வைக்கிறது அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஓகே. பட் தினசரி சாப்பிட்ற சாப்பாடை வந்து எடுத்து திருப்பி திருப்பி இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வந்து இவ்வளோ வச்சுருக்கோம், சரி நாளைக்கு திருப்பி சமைச்சு திருப்பி ஃப்ரிட்ஜில் வை, அப்படியே பார்த்தேன்னா ஒரு லைனாக ஒரு 10 நாள் முன்னாடி இருக்கிற சாப்பாடு உள்ளது. ஆமாம். சில விஷயம் வைக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வி டேக்கிங் பட்டாணி இல்லை கார்ன்லாம் எடுத்தேன்னா அதை ஃப்ரோசன் பண்ணுறதுனால அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆர் பெட்டர். அதில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ், அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு ஃப்ரோசன் வேணும். ஓகே, ஐஸ்கிரீம் டெய்லி சாப்பிடக்கூடாது. எப்பாவது ஒரு தடவை ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ். எனக்கு வந்து நான் பார்க்குறச்சே வந்து அந்த காலத்துலலாம் பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஆனால் உள்ள சின்ன டப்பா தான் இருக்கும். இத்தினுண்டுக்கு ஒரு ஃப்ரீசரில் தேங்காய் போகும், திருவது கஷ்டம், கொஞ்சம் தேங்காய் இருக்கும். அதே ஃப்ரிட்ஜில் கொத்தமல்லி புதினா இருக்கும் நியூஸ் பேப்பரில் சுட்டி. ஆனால் இன்றைக்கி வாங்கின கொத்தமல்லி நாளைக்கு காலி ஆகிடும். தயிர் இருக்கும், ஏன்னா தயிர் வந்து இந்த சூடான நேரத்தில் கொஞ்சம் ஜில்லாக பண்ணி மோராக கொடுக்கிறது, அது பானையில் போட்டாலும் சரி. பட் என்றைக்குமே வந்து சாப்பாடு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகாது. மாவு வந்து இன்றைக்கி அரைச்சி நாளைக்கு புளிச்சு காலி, அவ்வளோதான் மாவு அரைக்கணும். ஒரு வாரம் 10 நாள் நான் பார்த்ததே கிடையாது. எப்பாவது ஒரு தடவை ஊறுகாய், இந்த துவையல், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், என்ன தேவையோ இருக்கலாம். இன்றைக்கி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அது ஒரு கபட் மாதிரி ஆகிடுச்சு. பெரிய ஃப்ரிட்ஜு, டபுள் டோர், நாட் ரிக்வயர்டு.